Hello guys, welcome to my channel Darksmod. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க VidIQ TubeBuddy. அது ரெண்டு எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம எதுக்காக பாய்ப்போம்னா, ஒரு யூடியூபரா இருந்தா நம்ம வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை பாய்ச்சி நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதுக்காக நம்ம பாய்ப்போம். ஏன்னா அதில் வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அப்புறம் ரேங்கிங் பண்ணலாம் நம்மளோட வீடியோவா. அதுக்காக வந்து நம்ம அந்த TubeBuddy இல்லாட்டி VidIQ பாய்ப்போம். ஸோ அதை தவிர ஒரு ஆப்பை வந்து நான் அங்கே காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். இந்த ஆப்பை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த யூடியூப்ல வீடியோ போட்டவங்க வந்து. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, Youtools. அந்த ஆப் மூலியமா வந்து நீங்கள் கீவேர்ட்ஸை பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட VidIQ TubeBuddy மாதிரி தான், ஆனால் ஃபுல் ஃப்ரீ ப்ரீமியமோட. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தா வந்து கன்ஃபார்ம் காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பண்ண வேணாம். உங்களுக்கு வேணும்னா கீழே முள்ள கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்பை பற்றி நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். உள்ளுக்கு என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யார் இப்போ புதுசாக என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஹிட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க, ஓகே? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் நிறைய கண்டென்ட் போட முடியும். ஸோ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு தான் வந்து நான் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும், டச் சம்மந்தப்பட்ட வீடியோ. நான் ரொம்ப லென்த்தாக பேசிட்டு இருந்தேன். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்படி தான் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. Youtools Proல வந்து SEO டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனோட டூல்ஸுங்க. அப்புறம் வந்து கீழே வந்து Youtools ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க, Youtools அகாடமிஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருவோம். ஒரு ரேங்க் செக்கர், அதை கிளிக் பண்ணிட்டு நான் இதில் வந்து ஒரு வீடியோ வந்து பேஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு கீவேர்ட் கொடுக்குறேன். கீவேர்ட் வந்து நீங்கள் என்ன கீவேர்ட் கொடுக்கணும்னா, உங்களோட வீடியோவில் வந்து என்ன கீவேர்ட் பாய்ச்சிருக்கீங்களோ டாக்ஸ் இடத்துல அந்த கீவேர்ட் வந்து இதில் கொடுங்க, ஓகேவா? நான் என்னோட என்ன கீவேர்ட் வந்து பாய்ச்சிருக்கனோ அதை நான் வந்து இதில் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அப்புறம் வந்து செலக்ட் கண்ட்ரி பண்ணணும். செலக்ட் கண்ட்ரி வந்து நான் என்னோட கண்ட்ரி கொடுக்குறேன். ஸோ நான் மலேசியன், ஸோ நான் மலேசியன் கொடுக்குறேன், ஓகே? அப்புறம் ஃபைன் ரேங்க் கொடுக்கணும். ஸோ ரேங்க் வந்து காமிக்கும். என்னோட இந்த வீடியோ வந்து இப்போ தான் நான் வந்து போட்டேன். ஸோ வந்து என்னோட வந்து வீடியோ வந்து ரேங்க் ஆகலை, வீடியோ நாட் இன் டாப் 100 வந்திருக்கு. நீங்கள் உங்களோட வீடியோ போட்டால் வந்து கீழே வந்து காமிக்கும் நீங்கள் வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்கன்னு. ரேங்க் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு கூட காமிக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி ஏன் சொல்கிறேன்னா, என்னோட வந்து ரேங்க் ஆகலை, ஸோ அதனால தான் வீடியோ நாட் இன் டாப்னு காமிச்சிருக்கு, ஓகேவா? உங்களோட ரேங்க் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட வீடியோ இஸ் இன் ரேங்கிங் இன் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கலாம். என்னோட காமிக்கல, ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் உங்களோட ரேங்க் வந்து எத்தனையில் வந்திருக்குன்னு. அப்புறம் வந்து பேக் போயிட்டு டேக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஒரு வீடியோட டேக்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட வீடியோட லிங்கே போடுறேன். லிங்கை போட்டு கோன்னு கொடுக்குறேன். ஸோ கோன்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் லிஸ்ட்டாக அப்படி வரும். ஃபர்ஸ்ட் டேக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கேட் வீடியோ டீட்டெயில்ஸ் போட்டு பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே தம்ப்நெயில் காமிக்கும். தம்ப்நெயில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் டைட்டில் இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து நீங்கள் டோட்டலாக காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் கீழே டேக்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்க போகிறீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே இங்கே காப்பி செலக்ட்னு கொடுத்துருங்க, ஓகேவா? இல்லாட்டினா காப்பி ஆல் கூட கொடுத்துடலாம். காப்பி ஆல் கொடுத்தா எல்லாமே வந்து காப்பி ஆயிரும். இல்லாட்டினா வந்து இங்கே கெட் டேக்ஸ் ஆன் இமெயில் கொடுக்கலாம். இமெயில் கொடுத்தோன்னே உங்கள் இமெயிலில் வந்து இந்த டேக்ஸ்லாம் வந்து போயிடும், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் இமெயிலில் பார்த்துக்கலாம் இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து, ஓகே? அடுத்தது வந்து பேக் போயிட்டு நான் உங்ககிட்ட அடுத்தது காமிக்கிறேன். அடுத்தது ட்ரெண்டிங் வீடியோஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரெண்டிங் வீடியோஸில் வந்து இங்கே பாருங்கள் வரிசையாக வரும் ட்ரெண்டிங் வீடியோஸ். ஸோ நீங்கள் இங்கே செலக்ட் கண்ட்ரி தட்டி அந்த கண்ட்ரியோட ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியான்னு வச்சுக்கிறேங்க, இந்தியா. ஸோ இந்தியா தட்டினோடனே இந்தியாவோட ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து இங்கே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரெண்டிங் வீடியோஸுங்க, ஓகே? நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான், ஓகே? நீங்கள் இப்படி தட்டினா ஸ்டேட்டாக வந்து யூடியூப்க்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இல்லாட்டினா இந்த வீடியோ வச்சு வந்து நீங்கள் வேறு கண்டென்ட் உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், காமிக்கிறேன், ஓகே? ஓகே, மீட் அவார்ட் பூஜாஸ்டா. ஸோ அந்த டைட்டிலை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்குலா இதை வச்சு என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, ஓகே? எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன் கைஸ், ஓகேவா? ஸோ இப்போ நான் பேக் போயிட்டு அடுத்தது வந்து கீவேர்ட் சஜஷன். கீவேர்ட் சஜஷனில் நீங்கள் கீவேர்ட் போடணும், எந்த கீவேர்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு VidIQ Pro தான் கொடுக்குறேன். கண்ட்ரி நான் மலேசியன் கொடுக்குறேன். மலேசியன் கொடுத்துட்டு சர்ச்னு கொடுக்குறேன். சர்ச்னு கொடுத்தோன்னே ஓவரால் ஸ்கார் வந்து காமிக்கும். அப்புறம் ரெக்கமெண்ட் கீவேர்ட்ஸ் வந்து காமிக்கும். கீழே டைட்டில் சஜஷனும் கொடுத்துருப்பாங்க. டாப் வீடியோஸும் வந்து காமிச்சிருக்கோம், இந்த கீவேர்ட் பாய்ச்சி இருக்கிற டாப் வீடியோஸுங்க. ஸோ நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கீவேர்ட் வந்து 77 இருக்குது. 100லேருந்து 77 இருக்குல்ல, 100 to 100 இல்லை, 100லேருந்து 77, ஓகே? காம்படிஷன் வந்து வெரி லோவில் உள்ள
கீவேர்ட் தான் வந்து நீங்கள் உங்கள் வீடியோக்கு வந்து பாய்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட வீடியோ வந்து ரேங்க் ஆகும். வெரி ஹையோட வந்து வச்சிங்கன்னா ரேங்க் ஆகாது. ஏன்னா இன்னும் நிறைய வீடியோ வந்து அதே கீவேர்ட் பாய்ச்சிருப்பாங்க, அதனால தான் வந்து வெரி ஹைன்னு காமிச்சிருக்கு. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து காம்படிஷன் ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் வந்து இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் பாய்க்கலாம். சர்ச் வால்யூமும் வந்து ஹையில் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ரெக்கமெண்ட் கீவேர்ட்ஸ் நீங்கள் தட்டினோடனே நிறைய கீவேர்ட்ஸ் வரலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். பக்கத்தில் வந்து அதோட ஸ்கோர்ஸ் காமிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்கோர்ஸ் புரியலன்னா நான் இன்னொன்று வந்து காமிக்கிறேன், அதை வந்து டீட்டெயிலாக காமிப்பாங்க. ஓகேவா, நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி செலக்ட் தட்டிக்கலாம், இல்லாட்டினா இமெயிலில் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி தான். ஓகே, பேக் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே டைட்டில் சஜஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து என்னோட டைட்டில் சஜஷன் வந்து வரல என்னோட கீவேர்டுக்கு வந்து. ஓகே, அது சில சமயம் வரும் அந்த கீவேர்ட்ஸ், அந்த டைட்டில் சஜஷன் வந்து சில சமயம் வரும். ஓகேவா, அப்புறம் கீழே வந்து டாப் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே கீவேர்ட்ஸை படிச்சுது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், பார்க்க போறீங்கன்னா. ஓகே, அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பேக் போயிட்டு கீவேர்ட் சஜஷன் அட்வான்ஸ், இது வந்து நம்ம பாய்க்கலாம். ஓகேவா, ஏன்னா இது வந்து ப்ரோ வெர்ஷன். ஸோ வந்து நீங்கள் எல்லாமே பாய்க்கலாம். ஓகே, இப்போ கீவேர்ட் சஜஷன் அட்வான்ஸ் வந்து காமிக்க போகிறோம் உங்ககிட்ட. இதுலேயே வந்து அதே கீவேர்ட் தட்டுறேன், ஆனால் இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக காமிப்பாங்க. VidIQ Pro, select the country, okay, Malaysia, search கொடுத்தோன்னா இதில் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், டீட்டெயிலாக வந்து VidIQ Pro ஃப்ரீ, அந்த கீவேர்ட்ஸ் வந்து 81ல் இருக்குது, வெரி லோ காம்படிஷன். ஸோ இது வந்து நீங்கள் பாய்க்கலாம். ஓகே, ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்குது உங்களோட வீடியோ. இல்லாட்டினா how to get VidIQ Pro for free, இதை வந்து நீங்கள் டைட்டிலாக கூட வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். ஓகேவா, இதே டைட்டில் வந்து அப்படியே வச்சிடாதீங்க. ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் வந்து இதே டைட்டில் வந்து வச்சிருப்பாங்க, மேலே வச்சிருப்பாங்க, டைட்டிலாக வந்து கீழே கீவேர்ட்ஸாகவும் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட ரேங்காக கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, அதனால கொஞ்சம் மாற்றுங்க உங்களோட டைட்டில். ஓகேவா, அதே மாதிரி இங்கே நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. வெரி லோவோட மட்டும் எடுங்க, வெரி லோ, இல்லாட்டினா லோ, மீடியம் கூட முடியும். ஹையோட வந்து எடுக்காதீங்க. ஓகேவா, ஏன்னா ஹை வந்து நிறைய காம்படிஷன் இருக்குன்னு சொன்னேன். லோ காம்படிஷனில் உள்ளது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட வீடியோ ரீச் ஆகும், நிறைய வியூவர்ஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்தது பேக் போய்க்கிறேன். பேக். ஓகே, அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. மேலே உள்ளது கீழே வந்து Youtools ஸ்டார்ஸ், இதில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். என்ன பை பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பை பண்ணிக்கலாம். ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது, பை பண்ணிக்கலாம். அப்புறம் LED ரிங் லைட் இருக்குது. அப்புறம் அது மாஸ்எஃப் சீகேட் எக்ஸ்பென்ஷன், அப்புறம் கெப்பர் புக் கேமிங் சேரு, அப்புறம் கேமரா கொடுத்துருக்காங்க. வாங்க போகிறீங்கன்னா வாங்கிக்கலாம், இல்லாட்டினா வந்து நீங்கள் வேறு ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து Youtools Academy, இதில் வந்து டுட்டோரியல் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வீடியோவில் இருக்காது, கொஞ்சோடு தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். கேட் மோர் வியூஸ் எப்படி பண்ணுறது, அது வீடியோ காமிச்சிருப்பாங்க. டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூடியூப் பற்றின டிப்ஸுங்க, அல்கோரிதம் டிப்ஸு நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5 வீடியோ தான் இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் ஆப்னு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். எந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க இந்த ஆப்பை வந்து. ஓகேவா, அப்புறம் வந்து இங்கே கீழே கால் ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் வந்து இமெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து இமெயிலில் வந்து அந்த ஆப் உருவாக்கின ஒரு ஆளோட இமெயில் வந்து வரும். ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் கீழே டைப் பண்ணி நீங்கள் சொல்லலாம், ஏதாவது கியூரி இருந்துச்சுன்னா. ஓகே, கீழே நீங்கள் டைப் பண்ணி சொல்ல வேண்டியதான். ஓகே, அப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நான் அந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கும், என்னடா இந்த மாதிரி ஆப் இருக்கா அப்படின்னு. பேசாம நம்ம டியூபடி VidIQ அப்படி தூக்கி போட்டு இந்த ஆப்பை வச்சிருக்கலாமேன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த ஆப்பை பற்றி காமிச்சேன், ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, என்னோட வீடியோ ரீச் ஆகும்ல, ஸோ மறக்காமல் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காமெண்ட் பண்ணோன்னே நான் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்டதை வந்து கேளுங்க. ஓகேவா, ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதா இருக்கும். டாடா பை பை. இது டார்க்ஸ்மோட்.